பேசியவர்கள் போன்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகின்றன. 36 ஆண்டு காலம் கடுமையாக நம்முடைய பயணம் இருந்து வருகிறது. கட்சியை நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த வகையில நம்முடைய பயணம் நீண்ட பயணம், கடுமையான பயணம், கரடு முரடான பாதைகளில் நாம் கடந்து வந்தோம். நம் கட்சி தொடங்கிய நோக்கமே நமக்கும் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். நமக்கு ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஐயா அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் சங்கத்தை தொடங்கினார். வன்னியர் சங்கத்தை வைத்து எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், சாலை மறியல், ரயில் மறியல், பஸ் மறியல், பட்டநாமம், தூக்கு கயிறு என்றெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார். ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை. பலன் கிடைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் அப்போ இருந்த ஆட்சியாளர்களை சந்தித்து எங்களுக்கு சமூக நீதி கொடுங்கள், வழங்குங்கள். எங்களுக்கு என்றால் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதாளத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சமூக நீதி வேண்டும் என்று ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்தை தொடங்கி பிறகு பார்த்தார், இது பத்தாது, இது போதாது என்றுதான் கட்சியை தொடங்கினார். சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்று எத்தனையோ கட்சிகள், அமைப்புகள் இருக்கிறது. சமூக நீதி அடிப்படையில் ஒரு சிலர் சமூக நீதிக்கு ஆதரவாக இருப்பார்கள், ஒரு சிலர் சமூக நீதிக்கு எதிராக இருப்பார்கள். ஆனால் மூன்றாவது வகை ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில். எந்த வகை தெரியுமா? இதுதான் திமுகவுடைய வகை. சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், சாதி ஒழிப்பு என்றெல்லாம் பேசுவார்கள். முற்போக்கிய சிந்தனைகள் எல்லாம் பேசுவார்கள். தந்தை பெரியார் வாரிசு என்று பேசுவார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்து என்றால் அதை செய்ய மாட்டார்கள். இவர்கள் என்னை பொறுத்தவரை சமூக நீதிக்கு துரோகிகளாக நான் பார்க்கின்றேன். திமுக ஆட்சி இன்று சமூக நீதியுடைய துரோகியா நான் பார்க்கின்றேன். சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு 40 மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது. மாநிலங்களவையில் உங்களுக்கு 12 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவ்வளோ அதிகாரம், இவ்வளோ ஆட்சியும் வைத்துக் கொண்டு உங்களால் தமிழ்நாட்டிலே ஒரு துரும்பு கூட சமூக நீதிக்காக உங்களுக்கு பங்களிப்பு இல்லை என்றால் எதற்கு உங்களுக்கு ஆட்சி? எதற்கு உங்களுக்கு அதிகாரம்? எதற்கு இந்த பேச்சு? தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு என்றால் வீண் பேச்சு. என்ன வசனம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட கட்சி அது. நம்முடைய பயணம் நீண்ட பயணம். இன்னும் வெகு தூரம் நாம் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இவர்களால் செய்ய முடியாது, திமுகவால் செய்ய முடியாது. நாமும் அவர்களிடம் கேட்டோம், இவர்களிடம் கேட்கின்றோம். சமூக நீதி கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. இடஒதுக்கீடுனா வன்னியர்களுக்கு மட்டுமா இல்ல, பட்டியலின சமுதாயத்துக்கு 2 விழுக்காடு அதிகப்படுத்துங்க. பழங்குடி மக்களுக்கு கூடுதலாக கொடுங்க. அடக்கப்பட்ட மக்கள், பாதாளத்தில் இருக்கின்ற எத்தனையோ சமுதாயம், மீனவர் சமுதாயம், யாதவர் சமுதாயம், முத்தரையர் சமுதாயம் போன்ற எத்தனையோ சமுதாயம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுங்கள், படிப்பு கொடுங்க, வேலையை கொடுங்கள். தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். ஆனால் திமுக அரசு செய்யுமா? செய்யும் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. அதனால்தான் நீங்கள் என்றால் இங்கே இருக்கின்ற நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள்
நீங்கள் இந்த செய்தியெல்லாம் உள்வாங்கி மக்களை சந்தித்து அங்கே மிகப்பெரிய பிரச்சாரமாக நீங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் விடுக்கின்றேன்.